உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே உள்ளது மதுராப்பூர் பகுதி. 10 நாட்களுக்கு முன்பு சாலையின் ஓரம் ஒரு சாக்கு மூட்டை கிடந்திருக்கிறது. அதில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் அந்த மூட்டையை பிரித்து பார்த்திருக்கிறார்கள். உள்ளே பாதி எரிந்த நிலையில் ஒரு ஆண் சடலம் கிடந்திருக்கிறது. உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். நடந்திருப்பது கொடூர கொலை என்பது சடலத்தை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது. அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக கொலையாளிகள் முகத்தை எரித்திருக்கிறார்கள். சடலமாக மீட்கப்பட்டது யார்? அவரை கொலை செய்தது யார்? கொலைக்கான காரணம் என்ன? போன்ற எந்த சந்தேக கேள்விகளுக்கும் போலீசாரிடம் விடையில்லை. சடலத்தின் புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் காவல்துறையினர் பதிவிட்டிருக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஜலால்பூர் நெவாரி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஊர் தலைவர் போலீசாரை அழைத்து சடலமாக மீட்கப்பட்டவர் தங்கள் ஊரைச் சேர்ந்த ராமச்சந்திர பாலின் மகன் மனாஸ் பால் என்று கூறியிருக்கிறார். உடனே போலீசார் ஊருக்குள் சென்று மனாஸ் பாலின் தாய் மஞ்சு, அண்ணன் பிரஞ்சல், அவரின் மனைவி கிரண் ரிஷாத் ஆகியோரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் மனாஸ் பாலுக்கு நடந்த பயங்கரமும் அதற்கான காரணமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. மனாஸின் தந்தை ராமச்சந்திரா மும்பையில் வேலை செய்து வந்திருக்கிறார். ஊரில் மற்றவர்கள் வசித்து வந்துள்ளனர். மனாஸ் குடிக்கடிமையானவர். ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கும் பணத்தை குடித்தே அழித்திருக்கிறார். இதனால் அவர் மீது குடும்பத்தினருக்கு எந்த மதிப்பும் இருந்ததில்லை. அவரை தொல்லையாகவே கருதியிருக்கிறார்கள். பிரஞ்சல் கிரணை காதலித்து வந்திருக்கிறார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. குறிப்பாக மனாஸ் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் மீறி 4 மாதங்களுக்கு முன்பு கிரணை திருமணம் செய்திருக்கிறார் பிரஞ்சல். இது மனாஸுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தினமும் சண்டை போட்டு வந்திருக்கிறார். அத்தோடு அண்ணனுக்கு சொத்து கொடுக்க கூடாது என்று தாயிடம் கராராக கூறியிருக்கிறார் மனாஸ். நாளுக்கு நாள் மனாஸின் சலம்பல் அதிகரித்திருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல் யாராலும் அவரது அடாவடித்தனத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதனால் குடும்பமே சேர்ந்து அவரை கொன்றுவிட முடிவு செய்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று வழக்கம் போல் போதையில் வீட்டுக்கு வந்த மனாஸ் உறங்கியிருக்கிறார். தூக்கத்திலேயே அவரின் கழுத்தை மஞ்சு, பிரஞ்சல், கிரண் ஆகிய மூவரும் சேர்ந்து நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள். பிறகு சடலத்தின் முகத்தை எரித்து அடையாளத்தை சிதைத்திருக்கிறார்கள். சடலத்தை மூட்டை கட்டிய பிரஞ்சலும் அவரது தாய் மஞ்சுவும் ஆட்டோவில் எடுத்துச் சென்று மதுராப்பூர் பகுதியில் வீசிவிட்டு எதுவும் நடக்காதது போல வீடு திரும்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்திய போது மூவரும் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.